என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம் எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு எல்லாத்தையும் ஏத்தியாச்சு பருவதம். நம்ம கிளம்ப வேண்டியதா வேலை. ஆமா, மாப்பிள்ள எங்க, பொண்ணு எங்க, எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் ரெடி ஆயிட்டாங்கன்னு கேட்டியா இல்லையா? அதான் நீ கேட்கணும். நம்ம எல்லாரும் ரெடி ஆயிட்டோம், மாப்பிள்ளையும் பொண்ணு ரெடி ஆயிட்டாங்க, கிளம்ப வேண்டியதா வேலை. இவங்க கிளம்புனாங்க இல்லையான்னு தெரியலையே. இப்படி இருந்தா எப்படி? சரி, நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல ஜெனி கிளம்பிட்டாங்கன்னு கேளு. பொண்ணு ரெடி ஆயிட்டாலே போதும், ஏன்னா பொண்ணு கிளம்பதான் ரொம்ப நேரம் ஆகும். பொண்ணு ரெடி ஆயிட்டாங்கன்னு கேட்க சொல்லு. சரிங்க, நீ இதோ இருங்க. யானி 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 கொஞ்சம் சீக்கிரம் வா. நீ வந்து யானி விட்டு ஜெனி ரெடி ஆயிட்டாங்கன்னு கேட்க சொல்றேன். நீ இதை செய் பருவதம் முதல்ல, ஏன்னா பொண்ணு கிளம்பிட்டாங்கனாலே நம்ம கிளம்ப வேண்டியதா வேலை. மாப்பிளைக்கு என்ன இருக்கு, வேஸ்ட் சட்டை மாட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எப்படி எனக்கு தெரிஞ்சு மாப்பிளை கிளம்பிதான் இருப்பாங்க, இன்னும் பொண்ணு தான் ரெடியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா அத்தை, நான் கிளம்பிட்டேன், போலாமா? அது சரி, என் மருமகளை கிளம்பி வந்துட்டா. இன்னும் இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இருமா ஷாலு, எல்லாரும் கிளம்புனதும் நம்ம கிளம்ப வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் இருமா. ஆமா, யானி எங்க? யானி கிச்சன்ல தான் நினைக்கிறேன். இருங்க, யானி கூப்பிடவா? அம்மா நானும் கிளம்பிட்டேன், போலாமா? காற்றை போலே கனவில் என்னை தழுவியது பாதி இரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி ராவணியே என்ன மயக்குறியே ராப்பகல வந்து உலுக்குறியே. என் மருமகளை கிளம்பி வந்துட்டான். எம்மாடியோ, என் மருமக பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா, அப்படியே மகாலட்சுமி மாதிரியா இருக்கா. அம்மா, ஆஃப் சாரில என்னம்மா இருக்க நீனு? யானி சூப்பரா இருக்க யானி நீனு. தேங்க்ஸ் அத்தை. ஏன் மருமக மாட்டேன்னு? என் மருமக அழகா இருக்கா. இந்த லெஹங்காலையும் என் மருமக அழகா இருக்கா. ஓ மருமக தானே, ஆஃப் சாரியை கட்டிடின்னு சொன்னேன், இல்ல சாரியாவது கட்டிடின்னு. அம்மா இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்மா, லெஹங்கா தான் நியூ ஃபேஷன் எடுத்து மாட்டிக்கிட்டு வந்திருக்கா. ஏண்டி பாரு, யானி எவ்வளவு அழகா லட்சணமா தாவணி கட்டிட்டு வந்திருக்கா. பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியா அழகா இருக்கு. நீயும் இருக்கியே. பாருங்க அத்தை, அம்மா எப்படி சொல்றாங்கன்னு. எனக்கு இதுதான் அத்தை கம்ஃபர்டபுளா இருக்கு. நீ கவலைப்படாதம்மா, அத்தை நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. உங்க அம்மா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ நீ அதையே போடு. என் மருமக கூட பார்க்க மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கா. நீ இந்த ட்ரெஸ்ல செமையா இருக்கம்மா, சூப்பரா இருக்க, அழகா இருக்க. ஆமா ஆமா, உன் அத்தை உனக்கு ஐஸ் வைக்கிறா. போய் சொல்லி ஐஸ் வைக்கிறா. நமக்கு வேலை இல்ல, உங்க அம்மாக்கு போறாம. நீ யானி விட அழகா இருக்கல, அதான் உங்க அம்மாக்கு போறாம. நீதான் அழகு அத்தை. நீங்களும் சரி அம்மாவும் சரி, அப்பப்பாப்பா போட்டி போட்டி என்னையும் யானி புகழ்றீங்க பாருங்க. அது சரி. ஆமா ஷாலு, அத்தைக்கும் அம்மாக்கும் வேற வேலையே இல்லை. என் மருமக தான் அழகு, அம்மா என் மருமக தான் அழகு. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அப்பப்பா ஒருத்தர் சண்டை தான் போட்டுக்கல. ஆனா இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க போல இருக்கு. சரி யானி, நீ என்ன பண்ண, போயிட்டு ஜெனி அண்ணி கிளம்பிட்டாலும் போய் பாத்துற ஓடு. அண்ணி கிளம்பிட்டாங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியதுதான். அண்ணனும் கிளம்பிட்டாலும் பாத்துற சொல்லலாம். நீ போ. சரிங்கம்மா, நான் போய் அண்ணியை பாக்குறேன், கிளம்பிட்டாங்களான்னு. சரிம்மா. ஜீவா ஜீவா ஜீவா. என்ன இந்த வாயாடி இப்படி இருக்கான்? இவ்வளவு நாள் சுடிதாரில் பார்த்துட்டு இருந்தோமே, நமக்கு பெருசா எதுவும் தெரியல. இன்னைக்கு ஆஃப் சாரியில பார்த்ததும் டேய் ஜீவா, இவளுக்கும் உனக்கும் ஆகாது. இவளை பார்க்கறத நிறுத்திடு. இவளை பார்க்கவே பார்க்காத. இவளுக்கு உனக்கு செட்டே ஆகாது, பாத்துக்க. ஜீவா ஜீவா, என்ன பண்ணுது இந்த முண்டம்? ஏ தண்டம், உன்னதான் கூப்பிட்டு இருக்காங்க அம்மா ரொம்ப நேரமா ஜீவா ஜீவான்னு. நீ என்ன முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்க? இப்ப நான் ஒன்னும் வம்புக்கு வரவே இல்லையே. ஏய், என்னடி முண்டம் தண்டம்னு சொல்லிட்டு இருக்கான்? என்ன உத வேணுமா? கழுத்தை பிடிச்சி நெருக்கிடுமா, பாத்துக்கோ. பின்ன என்ன, அம்மா ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்காங்க. என்ன முறைச்சிட்டு இருக்க? நான் தான் உன் வம்புக்கு வரல. ஓ, அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளு. எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. ஒடி அடச்சி டிங்க. பாருங்க அத்தை, நான் சும்மா தான் இருக்கேன். என் மாமுக்கு வராங்க பாருங்க. இவங்க என் மாமுக்கு வர வேணாம்னு சொல்லுவீங்க அத்தை. அது சரி, உங்க ரெண்டு பேரும் சண்டை என்னைக்கும் ஓயவே ஓயாது. சரி, நமக்கு மண்டபத்துக்கு போறதுக்கு நேரமாச்சு. ஜீவா சொல்லுங்கம்மா. இப்போ மாப்பிள்ளை கிளம்பிட்டாருன்னு பாத்துற ஓடு. சூர்யா மாப்பிள்ளை கிளம்பிட்டாங்கன்னா வர சொல்லு போ. சரிங்கம்மா. ஏய், வழியை விடு, போணும். ஐயோ, இவங்க போற வழியை நாங்க தான் மறைச்சு வச்சுட்டு இருக்கோம். அப்படிக்கா தாண்டி போ, நாளா நகர முடியாது. இங்க பாருடி, என்கிட்ட வம்புக்கு வராதுன்னு சொல்லிட்டேன். நகரு, வழியை விடு. ஆமா, இவர்கிட்ட எங்களுக்கு வம்புக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. அதான் நான் வம்புக்கு வந்துட்டு இருக்கேன். ஏய், தாண்டி போ, நான் இப்படிக்கா போகணும். நான் போய் அண்ணி ரெடி ஆயிட்டாங்கன்னு பார்க்கணும். நீ அப்படிக்கா போ. வாய் ஊறப்பட்ட வாய். ஒரு நாளைக்கு வாயை பிடிச்சி தச்சு வச்சிடறான். இருடி. சீப்பே. நான் எப்படி
ஆமா ஜெனி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாரு, இப்ப மட்டும் உன சூர்யா பார்த்தான்னு வச்சுக்கேன், தாலியே கட்ட மாட்டான். அப்படியே உன தூக்கிட்டு போயிடுவானா பாத்துக்கேன். அந்த அளவுக்கு அழகா இருக்க. இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அவர் எங்கம்மா என் பக்கம் திரும்பவே மாட்டாருமா. விடு விடு, அதான் கிட்ட வந்தாச்சுல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடந்துற போகுது. அப்புறம் என்ன, வேற என்ன வேலை இருக்கு? இனிமே சூர்யா உன்னை சுத்தி சுத்தி தான் வந்தாகணுமே. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சூர்யாவுக்கு பொண்டாட்டி ஆக போற. ஆமாம்மா, அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குமா. எப்போட அவர் என் கழுத்தை தாலியை கட்டுவாருன்னு எனக்கு அவ்வளவு ஆவலா இருக்குமா. இங்க பாத்துக்க, ஆவலா இருக்கு ஆசையா இருக்குன்னு நீ சூர்யா கிட்ட மயங்கிடாத. அவனை உன்கிட்ட மயங்கவை. புரியுதுல? நம்ம என்னத்துக்கு இங்க வந்திருக்கோம், என்ன பண்ணணும்னுட்டு. அதை விட்டுட்டு நீ அவன் அழகுல மயங்கிட்டு அவன் பின்னாடி போயிடாத. சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்க, புரியுதா? ஐயோம்மா, எனக்கு எல்லாமே புரியுதுமா, எல்லாமே ஞாபகத்துல இருக்குமா. நான் உன்னை எதையும் மறக்கல. ஆனா எனக்கு இப்ப தேவையில்லாம் சூர்யா என்கிட்ட நல்லா பேசணுமா. என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட நல்லா பேசணுமா. நல்லா பேசாதானம்மா நான் அவரை வளைக்க முடியும், வளைச்சு போட முடியும். நீ சொல்றதும் சரிதான். சரி சரி, அதுக்காக ஓவரா மயங்கிடாத அவன்கிட்ட, புரியுதா? ரொம்பவும் குழஞ்சுன்னு போயிடாத. கொஞ்சம் இதுவாகவே இரு. அவனோட தேவையெல்லாம் உன்கிட்ட இருக்கிற மாதிரி நீ பாத்துக்கணும், புரியுதா? அவன் எந்த நேரமும் உன்னை சுத்தி சுத்தி வர மாதிரி நீ நடந்துக்கணும். எப்பவுமே ஜெனி ஜெனின்னு அவன் வாயில வர வார்த்தையே உன் பேரா தான் இருக்கணும், பாத்துக்க. அந்த அளவுக்கு அவன் ஆனாதான் நம்ம நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்கும். பாத்துக்க ஜெனி, கேர்ஃபுல்லா இருந்துக்க. அண்ணி, ஹை ஹனி, நீங்க சூப்பரா இருக்கீங்க. பாருங்க, நானும் வந்துட்டேன். நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. ஏய், உனக்கு அறிவில்ல? நீ என்ன லூசா? நீ படிக்கிற பொண்ணு தானே? அண்ணி, என்ன ஜெனி, ஏன் அண்ணி இவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன கோவம் வராது? ஏய், படிக்கிறவ தானே நீனு, உனக்கு சென்ஸ் கிடையாது? ஒருத்தவங்க ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு தான் போகணுங்கிற சென்ஸ் கூட உனக்கு கிடையாது? என்னம்மா, என்ன நீ படிச்சுட்டு இருக்க? ஒருத்தவங்க ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி உள்ள வரலாமான்னு கேட்கணுங்கிற ஒரு நாகரிகம் உனக்கு கிடையாது? அது இல்ல ஆண்டி. என்ன இல்ல, என்ன நீ பேசுற? நாளைக்கு உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் இப்படி இருக்கும்போது இப்படிதான் டக்குனு உள்ள வந்துருவியா? இங்க பாரு, புதுசா கல்யாணம் ஆகிறவங்க இப்படி இப்படியே இருப்பாங்க. அப்பப்போ இப்படிதான் வந்து இருக்காத, சரியா? என்னத்த உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்கன்னு தெரியல. சே, என்ன கன்றாவியோ, இது என்ன குடும்பம்னு எனக்கு தெரியல. ஆமாம்மா, இங்க எல்லாம் படிச்சவங்க தான் பேரு தவிர கொஞ்சம் கூட ஒரு நாலேஜ் இல்லம்மா. ஜென்ரலான நாலேஜ் இங்க யாருக்குமே கிடையாதுமா. சென்ஸ் இல்லாம நடந்துக்கிறாங்க. திறந்த ரூமுக்குள்ள அப்படியே நீட்டா ஏதோ நுழையிற மாதிரி நுழையிறது. இங்க பாருமா ஜெனி, நீ டென்ஷன் ஆகாத. சொன்னா கேளு. நீ இப்ப கல்யாணம் பண்ணு. நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆகி உன் மேக்கப் எல்லாம் கலையுது பாரு. இப்படி எல்லாம் இருக்காத. சொன்னா கேளு. நீ நார்மலா இரு. இந்த வீட்டு ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட நாலேஜ்னா என்னன்னு தெரியலதான். எனக்கே தெரியுது. சே, அப்பப்பா, எனக்கே கோவம் வருது. உனக்கு வராம இருக்குமா என்ன? நீ சாரி. என்ன சாரி? பண்றதா பண்ணிட்டு சாரி. ஆமா, சீ, உனக்கு அறிவில்ல? ஆமா, நீ சோறு தான் திங்கிறியா, வேற எதாவது திங்கிறியா? ஹலோ, என்ன இங்க என்ன நடக்குது? ஏய், நீ யாரா? என்ன பெருசா கேட்க வந்துட்ட? யாரா நீனு? ஏய், மரியாதை கொடுத்து பேசு. எனக்கும் தெரியும் வாடி போடின்னு சொல்லிட்டு போறதுக்கு. நான் சொன்னோம் அசிங்கம் உங்களுக்கு தான். மச்சான கட்டிக்க போறவங்களாச்சேன்னு பாக்குறேன். இல்ல, மரியாதை ரொம்ப கெட்டிடும் பாத்துக்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இவ்வளவு என்ன சொன்னீங்க? என்னது திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வந்தா மாதிரியா? அவ வீடு, அவ எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போவா. நீங்க தான் இங்க வந்து இருக்கிறீங்க. பார்த்து இருங்க, பார்த்து கொஞ்சம் பதமா பேசுங்க. அதை விட்டுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. என்ன, இன்னும் இந்த வீட்டுக்கு நீங்க மருமகளா வரல. வர்றதுக்கு முன்னாடி இந்த வாயா? அது சரி, உங்களை மாதிரி ஆளுங்களா இந்த வீட்டுக்கு வந்தோம். வீடு 2000 போல இருக்கு. ஆமா, என்ன கேட்டீங்க? இவ்வளவு சோறு திங்கிறியா, வேற எதுல திங்கிறியாவா? உங்களெல்லாம் எனக்கும் அசிங்கமா பேச தெரியும். பேசிட்டு போயிட்டே இருப்பேன். மச்சான கட்டிக்க போறவங்கன்றதுனால தான் அமைதியா இருக்கேன். அவளும் தனக்கு அண்ணியா வர போறாங்களேன்றதுனால தான் பொறுமையா இருக்கான். இல்லனா உங்களை கிழிச்சு தொங்க விட்டுருவா. இங்க பாரு, அவன் ரூம் திறந்திருக்கிறதுக்காக டக்குனு உள்ள வந்துறதா? நாங்க உள்ள ட்ரெஸ் மாத்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது எப்படி உள்ள வரலாம்? அவளும் ஒரு பொண்ணு தானே. இதே நான் வந்திருந்தா நீங்க இந்த வார்த்தையை கேட்டா கரெக்ட். அவளும் ஒரு பொண்ணு தானே. அதுல என்ன இருக்கு? அவ வந்ததுல ஒரு தப்பும் கிடையாது. ஆனா நீங்க பேசுனதுல நிறைய தப்பு இருக்கு. தேவையில்லாம பேசிருக்கீங்க அவளை. இது மட்டும் அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும், ஏன் சூர்யா மச்சானுக்கு மட்டும் தெரிஞ்சது, உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வர பாத்துக்கோங்க. நாலேஜ் இல்ல நான் கேக்குறீங்க. அவளுக்கு எல்லா நாலேஜும் இருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணுங்கிற நாலேஜ் தான் உங்களுக்கு இல்ல. அதுவும் தான் கட்டிக்க போறவரோட தங்கச்சி கிட்ட எப்படி பேசணுங்கிற சிம்பிள் நாலேஜ் கூட உங்களுக்கு இல்ல. நீங்களாம் ஒரு வீட்டுக்கு மருமகளா போறீங்க. சே, நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. அது சரி, எங்க மச்சான் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. உங்களை மாதிரி ஒருத்தி பொண்டாட்டியா வர போறா. சே, இங்க பாருப்பா, அந்த பொண்ணு வந்தது தப்பு இல்ல. அதான் நீங்க வாய முடிங்க. நீங்களாம் ஒரு பெரிய மனுஷி. சே, அறிவில்லை உங்களுக்கெல்லாம். உங்களெல்லாம் அது சரி, நான் அமைதியா இருக்கேன். இல்ல இப்ப போய் உங்களை பத்தி சூர்யா மச்சான் கிட்ட மட்டும் சொன்னேன், இந்த கல்யாணமே வேணான்னு நிறுத்தி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு பாத்துக்கோங்க. அவரோட தங்கச்சி என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நாலேஜ் இல்ல, படிக்கிறியா, சோறு திங்கிறியா, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வந்த மாதிரி இந்த வார்த்தைலாம் மட்டும் என் சூர்யா மச்சான் கேட்டாரு, உங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவாரு பாத்துக்கோங்க. போனா போட்டோன்னு விட்டுட்டு போறோம், பாத்துக்கோங்க. ஜாக்கிரதையா இருங்க. இன்னொரு தடவை நீங்க இவ்வளவு ஏதாவது பேசுனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. ஏய் வாடி போலாம். அம்மா நீங்க கிளம்பிட்டீங்கன்னா வர சொன்னாங்க, நான் போறேன். இந்த பையன் நம்மளை
பேசிட்டு போறான்? ஏதாவது போய் சூர்யா கிட்ட சொல்லிடுவானா? அதாம்மா எனக்கு தெரியல, ஒரே பதட்டமா இருக்குமா. அம்மா நான் தான் அப்படி அந்த பொண்ணை பேசிட்டேன்னா நீயாவது என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது? நீ என் கூட சேர்ந்து அந்த பொண்ணை திட்டிட்டியம்மா. என்னடி பேசுற? நம்ம அந்த சமயம் என்ன பேசிட்டு இருந்தோம் தெரியும்ல, அது அவ காதுல விழுந்துருச்சா என்னமோன்னு எனக்கு ஒரு பதட்டம் வந்துச்சு. அதனாலதான் அந்த பதட்டத்தை நான் அவ மேல கோவமா காமிச்சிட்டேன். நீ அப்படிதானே இருந்த? ஆமாம்மா எனக்கும் அந்த பதட்டம் தான்மா. அதான் அந்த பதட்டத்தை தான் நான் அவளை திட்டிட்டேம்மா. ஆனா அவளை திட்டும் போது இவன் எங்க இருந்து கேட்டான்னு தெரியல, டக்குன்னு வந்துட்டாம்மா. இப்ப என்னம்மா பண்றது? இவங்க போயிட்டு சூர்யா கிட்ட எதுவும் சொல்லிடுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் சொல்லும் போது கேட்டல, நான் மட்டும் போய் சொன்னா சூர்யா மச்சான் கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடுவாரு, போனா போட்டேன்னா விடுன்னு சொன்னா பாத்தியா, அப்ப கண்டிப்பா சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இனிமே இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. கல்யாணம் ஆனாலும் இந்த பொண்ணை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க, சரியா? அப்பதான் சூர்யா மனசுல இடம் பிடிக்க முடியும், பாத்துக்க. கண்டிப்பாம்மா, நான் கொஞ்ச நாளைக்கு எப்படியாவது இவளை நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சிருவேம்மா. நடிச்சு எப்படியாவது சூர்யா மனசுல இடம் பிடிச்சிருவேன். அம்மா இன்னைக்கு யாரும் போய் சூர்யா கிட்ட எதுவும் சொல்லிட மாட்டாங்களம்மா. கல்யாணம் நல்லபடியா நடந்துடலாமா? அம்மா என்னன்னு தெரியலம்மா, எனக்கு இப்ப கொஞ்சம் பதட்டமாவே இருக்குமா. ஜெனி, நீ பதட்டப்படாத. நீயே பதட்டப்பட்டு எதையும் காமிச்சு குத்துறாத, சரியா? இவங்க போய் யாரும் சூர்யா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ கொஞ்சம் நார்மலா இரு. இங்க பாரு, நீ முதல்ல டென்ஷன் ஆகுது, ரொம்ப ஸ்வெட் ஆகுது பாரு, தொடச்சிக்க. மேக்கப்லாம் கலையுது பாரு, நீ கொஞ்சம் நார்மலா இரு. இது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்துல சூர்யா உன் கழுத்து தாலி கட்ட போறான். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. தாலியை மட்டும் கட்டட்டும், மத்ததை நம்ம பாத்துக்கலாம், சரியா? சரிம்மா, அதை நினைச்சதாம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். வாங்க, நம்மள வெளியே வசனாங்கல்ல, நம்ம போ. இன்னும் நம்ம இங்கே இருந்தோம்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். வாங்க நம்ம போலாம். இந்த பொண்ணு எதுவும் சொல்ல விடாம பாத்துக்கலாம். வாங்கம்மா போலாம். ஆமா ஜெனி, நீ சொல்றதா சரி. வா வா, வெளியில போய் அந்த பொண்ணு எதுவும் சொல்ல விடாம பாத்துப்போ. உள்ள திட்டினதுக்கு வெளியில போய் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் நார்மலா பேசும். வா. ஏய் நில்லு, லூஸ் அடி நீனு. ஆமா, என்கிட்ட என்ன வாய் கிழிக்கிறேன்? அந்த வாயை அங்க கிழிச்சிருக்க வேண்டியது தானே? அமைதியா இருக்கா? அவங்க உன்னை என்னென்னமோ பேசிட்டு போறாங்க, நீ அமைதியா இருக்கா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? இங்க பாரு, அவங்க எனக்கு அண்ணியா வர போறாங்க. அவங்க என்ன திட்டாங்கன்னா நான் வாங்கிக்கணும் தான். அண்ணனுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல, என் மேலே தப்பு இருக்கல. நான் கதவை தட்டிட்டு போயிருக்கணும்ல. நான் கதவை தட்டாம போனதுனால தானே அண்ணி என் மேலே கோவப்பட்டாங்க. அதான் என் மேலே தப்பு இருக்குன்னு நான் அமைதியா நின்னுட்டேன். ஏய் மரமேட, என்னதான் உன் மேல தப்பே இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வச்சு உன்னை திட்டிட்டு கூடாது. ஆமா, உனக்கு தான் நான் யார்கிட்டயாவது திட்டு வாங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இப்போ என்ன புதுசா எனக்கு வந்து சப்போர்ட்லாம் பண்ணி பேசுறேன் என்ன? ஏய் லூசு, நான் உன்கிட்ட சண்டை போடுறேன்னா அது வேற, உன்னை அத்தை கிட்ட மாட்டி விடுறேன்னா அது வேற. அத்தையும் மாமாவும் மச்சானுங்களும் எதனா உன்னை திட்டினாங்கன்னா அது வேற. இவங்கெல்லாம் உன்னை திட்டக்கூடாது. இவங்க இன்னும் உனக்கு அண்ணி ஆகல. இப்போ வரைக்கும் அவங்க 3வது மனுஷங்க தான். 3வது மனுஷங்களாம் உன்னை திட்டக்கூடாது. உன்னை யாரும் இப்படியெல்லாம் எதுவும் பேசிடக்கூடாது, பார்த்துக்க. யாராவது ஏதாவது பேசணும் நான் வந்து கேட்பேன். இல்ல அது என்கிட்ட மட்டும் நல்லா வாய் கிழி, மற்ற இடத்துலலாம் பூனை மாதிரி பாம்பு, சரியும்? அதானே, உன் வாயெல்லாம் என்கிட்ட மட்டும் தான் போல இருக்கு. மூஞ்சியும் ஆளையும் பாரு, நல்லா அழகா இருந்தா மட்டும் போதாது, வாய் பேசவும் தெரியணும். இங்க பாரு, அவங்க இன்னும் உனக்கு அண்ணி ஆகல. அண்ணியாவே ஆனாலும் அவங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வச்சு உனக்கு திட்டக்கூடாது. பார்த்து நடந்துக்க சொல்லு. இல்ல நானே பொல்லாதவன் ஆயிடுவேன், பார்த்துக்க. நானே பொல்லாதவன் ஆகிறேன்னா மச்சானுங்களை பத்தி யோசிச்சு பாரு, கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவாங்க மச்சாங்க. நீ கோவத்துல வாய் தவறி என்ன அழகா இருக்கேன்னு சொல்லிட்டேன். வாய் தவறிலாம் ஒன்றும் சொல்லல, உண்மையை தான் சொன்னேன். நீ இந்த ஆஃப் சாரியில அழகா தான் இருக்க, உண்மையை தான் சொன்னேன். சரி வா போவோம். உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவென் எட்டாவது அதிசயம். எல்லாம் எடுத்து வச்சாச்சா? மாலை அது இதுன்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சா? அப்புறம் அண்ணி வந்து நம்மளை கத்த போறாங்கம்மா. இங்க இருந்து சீர்வரிசை தட்டு எல்லாமே எடுத்துமே வேன்ல வச்சாச்சு இல்லையா? ஆமாம்மா, எல்லாமே எடுத்துட்டு போய் வச்சுட்டேம்மா. ஒரு பொருள் இங்க இல்லம்மா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சுட்டேன். சரிம்மா துளசி. அப்புறம் நம்ம துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்ல, நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் சாயங்காலமே கிளம்ப போறோமா, பாத்துக்க. அப்பா வந்துருவாரு. அப்பா வந்தோடனே அப்பா கூடவே நம்ம கிளம்பிடணும், சரியா? உன் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நான் காலையில எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இருந்தாலும் உன்னை கேட்கறேன், நீ எடுத்து வச்சிட்டியா? பாத்தியா? எந்த பொருளும் விட்டுட்டு வந்துடாது. அப்புறம் இதை விட்டுட்டு வந்துட்டேன், அதை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, சொல்லிட்டேன். நம்ம திரும்பி 2வது இங்க வரமாட்டோமா, அதனால எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேல. ஏம்மா, நம்ம சாயங்காலமே கிளம்புறோமாம்மா? ஆமாம்மா, கல்யாணம் முடிஞ்சது நமக்கு என்ன வேலை இருக்கீங்க? நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோட கிளம்புறதாம்மா நல்லது. எனக்கு இங்க இருக்க அவ்வளோ இஷ்டம் இல்லை, என்னன்னு தெரியல. வரும்போது இருந்த சந்தோஷம் இப்போ இல்லைம்மா, அதனால நம்ம கிளம்புறதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாயங்காலமே கிளம்பிடுவோம், அப்பா கூடவே கிளம்பிடுவோம், சரியா? சரிம்மா.
கிளம்பலாமா? இங்க பாரு துளசி, நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. நீ எது நினைச்சிட்டு இருந்தாலும் அதை இங்கேயே இதோட விட்டுடு, சரியா? நம்ம இங்க இருந்து சாயங்காலமே கிளம்புறோம், அவ்வளவுதான். ம், சரிங்கம்மா. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். நம்ம சாயங்காலமே போகலாமா? போயிடலாம். நான் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு வந்துடுறேம்மா. நம்ம போகலாம். ம், சரிம்மா துளசி, இப்படியே இருந்துக்க, அதான் நல்லது, சரியா? சரி, நீ என்ன பண்ணு, இன்னும் ஏதாவது பொருள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கொண்டு வந்து வேன்ல வை. நான் அம்மா அதுக்குள்ள போயிட்டு நம்ம பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன், சரியா? ம், போங்கம்மா, நீங்க போங்க. என்ன இது, அம்மா இன்னைக்கு கிளம்பணும்னு சொல்றாங்க. என்னால் மாமா விட்டுட்டு போக முடியாது. மாமா, நான் இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த கல்யாணம் நிறுத்துறதுக்கு எனக்கு ஒரு வழியும் இல்லை. ஐயோ கடவுளே, எனக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். இன்னொன்று, நான் மாமா விட்டு போகக்கூடாது. நான் இங்கே தான் இருக்கணும். என்ன பண்ணுறது? நான் இல்லைன்னா மாமா துடிச்சிருவாரே. இல்லை, மாமாவை தனியாக தவிக்க விட்டுட்டு நான் போகக்கூடாது. நான் போகவும் மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். என் மாமா கூட மட்டும் தான் இருப்பேன். இல்லை, நம்ம இப்படியே நின்று யோசிச்சுட்டு இருக்கிறத விட நம்ம போய் முதல்ல மாமாவை பார்ப்போம். மாமாவை பார்த்து இப்போ அம்மா சொன்ன விஷயத்த அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் ஏதாவது வழி சொல்கிறாரான்னு பார்ப்போம். அதான் சரி, முதல்ல போய் நம்ம மாமாவை பார்ப்போம். இவன் என்ன பண்றான்னு தெரியலையே, மனசு ஒரு மாதிரி இருக்கேன். இப்போ என்ன பண்றது? சரி, இவளை முதல்ல பார்ப்போம். இவளை முதல்ல பார்த்து இவளுக்கு தைரியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா மற்றதை பார்ப்போம். மாமா, மாமா உள்ள வரலாமா? ஏய், என்னடி கேள்வி? உள்ள வாடி. பூங்குயில் ராகமே, புதுமலர் வாசமே, நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம். என்னடி வாடி, ஏன் அங்கே நிக்கிறேன்? வாடி. இல்ல மாமா, மாமா பாரு, எதுவும் சொல்லிடாத. நீ பக்கத்துல வா. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. இங்க வாடி. ஏய், என்னடி, எதுக்கு இப்ப நீ அலற? இங்க பாரு, எதுக்கு நீ அலற? மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. இப்போ அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன என்ன சொன்னாங்கடி? அத்தை என்னடி சொன்னாங்க? இப்போ இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நாங்க ஊருக்கு கிளம்பணுமா மாமா? இன்னைக்கு சாயங்காலமே நானும் அம்மா அப்பா எல்லாரும் ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னாங்கம்மா. மாமா, ஏய், அதெல்லாம் உன்னை எங்கேயும் அனுப்ப முடியாது. என் கூட தாண்டி நீ இருப்பேன். இங்க பாரு, நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு, நான் பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன். நமக்குள்ள என்ன இருக்குங்கிறத எல்லாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டி. சொல்லிடுறதுதான் நல்லதுன்னு தோணுது எனக்கு. மாமா நீங்க சொல்றதுனால அத்தைக்கு ஏதாவதுன்னா அதுவும் கஷ்டம் தானே மாமா. மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. என்னால உங்களை விட்டுட்டு போக முடியாது மாமா. மாமா இப்போ நம்ம என்ன மாமா பண்றது? இது வரைக்கும் எந்த வழியும் தெரியலையே மாமா. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு மாமா. இங்க பாரு, அதெல்லாம் நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. இங்க பாருடி, மறுபடியும் நான் சொல்றதுதான், ஓரளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு, நான் பொறுமையை இழந்துருவேன். இங்க பாருடி, எனக்கு நீ வேணும்டி. உன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் என்னால் இழக்க முடியாதுடி. அதுக்கு நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போக வேண்டி. எனக்கு நீ வேணும்டி. கண்மணி என்னுயிர் கண்மணி என்றும் உன் மூச்சிலே வாழும் என் ஜீவனே, என்றும் உன் மூச்சிலே வாழும் என் ஜீவனே. ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும், கண்ணே நான் காணும் ஆகாயம் நீயாகணும். நீ இல்லையே இங்கு நான் இல்லையே, நெஞ்சம் உன்னாலயம், நீ என் உயிரோவியம். சொர்க்கமே வா, செல்வமே வா, ஜீவனே நீ வா வா. ஏழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே. இங்க பாருடி, என்ன பாரு, இங்க பாருன்னு சொன்னேன். இங்க பாருடி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல?
இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காதுடி. மாமா என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் கடைசி நிமிஷம் கூட உங்களை தேடி ஓடி வரணும் மாமா. அப்போ இந்த நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும். நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த கல்யாணமும் நடக்காது. இங்க பாரு, நான் இருக்கேன்டி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ போ, நீ போயிட்டு நிம்மதியா இரு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். போமா. இங்க பாரு, மாமா இருக்கேன்டி, இதை பத்தியும் கவலைப்படாதடி. சரிங்க மாமா, உங்க மேல இருக்க நம்பிக்கையோட தான் மாமா போறேன். மாமா என்னால உங்களை விட்டு எங்கேயும் போக முடியாது மாமா. அம்மா கூட எனக்கு போக விருப்பம் இல்லை மாமா. நீ எங்கேயும் போக மாட்டேடி, என் பொண்டாட்டிடி நீனு, என் கூட தான் இருப்ப. உன்னெல்லாம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நான் அனுப்பிட மாட்டேன். இங்க பாரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா இருடி. போமா, நிம்மதியா போ, நான் பாத்துக்கிறேன். சரியா? போ. சரிங்க மாமா, நான் போறேன். மாப்பிள்ள, என்னையா இப்படி எவ்வளவு நேரத்துக்கு அமைதியா இருக்க போறேன்? என்ன பண்ண போறேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாம் மண்டபத்துக்கு போக போறோம். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னண்ணா இப்படியே அமைதியா இருந்தா என்னண்ணா அர்த்தம்? எதனா சொல்லுங்கண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா. அங்க துளசி எவ்வளவு பயத்தோட இருப்பான்னு உங்களுக்கே தெரியும் இல்லண்ணா. மாப்பிள்ள, என்னையா மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மண்டபத்துக்கு கிளம்பணும். அது தெரியும்ல உனக்கு? ஐயோ, என்னையா பண்ண போற சொல்லியா? எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் முடிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. நேற்று நைட்டே நான் அவகிட்ட சொன்னேன், நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன்டி, உன்னதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு. ஆனா அவதான் வேணாம்னு சொல்லிட்டேன் மாமா. நான் என்ன பண்றது? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன பண்ண போறேன்னு ஒன்றும் புரியல. ஐயோ மாப்பிள்ள, என்னையா கடைசி நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்கேன்? இங்க பாரு, என் தங்கச்சி உன்னை மனசால நினைச்சிட்டு இருக்கா. நீ அப்படிலாம் விட்ட மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு அண்ணனா சொல்றேன், இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா நடக்கக்கூடாது. எதனா பண்ணு, இல்ல நானே குறுக்க போந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடும். பாத்துக்க. சரியா மச்சான்? உள்ள வரலாமா? வாடா ஜீவா. மச்சான் கிளம்பிட்டீங்கன்னா அத்தை வர சொன்னாங்க, கார் ரெடியா இருக்காமா, கிளம்பலாம்னு சொன்னாங்க. என்னடா ஜீவா, கார் ரெடி ஆயிடுச்சா? ஆமாடா மச்சான், கார் ரெடியா இருக்கு. அதான் சூர்யா மச்சான் வர சொன்னாங்க. போலாமா? நீங்களா ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பலாமா? அண்ணா நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பலாமா? ஜீவா நீ போயிட்டு இரு, நான் மாப்பிள்ளை கூட்டிட்டு வரேன், நீ போ. சரிங்கண்ணா. மச்சான் சீக்கிரம் வந்துருங்க. நீ போ ஜீவா, நாங்க வரோம், நீ போ. சரிங்க மச்சான். நீ மச்சான் என்னடா, எதனா பிரச்சனையா? சூர்யா மச்சான் முகத்துல சந்தோஷத்தை காணும். என்னடா இந்த கல்யாணத்துல மச்சான் கிருஷ்ணன் இல்லையா என்ன? அது ஒரு பெரிய கதைடா மச்சான், அப்புறம் சொல்றேன். இப்போ நீ கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணு, நான் இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், நீ போ. சரிடா, நான் ஒன்று சொல்றேன் மச்சான். இல்லடா, மச்சானுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பயாவது ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. டேய் என்னடா நீ ஏன்டா இப்படி சொல்ற? எனக்கு மச்சானை கட்டிக்க போறாங்கல்ல, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலடா. அவங்களும் அவங்க ஆக்டிவிட்டிஸும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்கள பார்க்க எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அதுக்காக தான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சா நீயே கூட நிறுத்திடு, இல்லையா நான் எதனா பிளான் பண்ணவா சொல்லு, பிளான் பண்ணி நிறுத்திடுவோம். நீ மச்சான், நீ தாண்டா என் மச்சான்றது. ஆமாண்டா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். எதனா ஒரு பிளான் பண்ணுடா, சீக்கிரம் பண்ணுடா. டேய் என்னங்கடா, நான் ஏதோ சும்மா சொல்றீங்க நினைச்சேன், உண்மையாவே கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? டேய் ரொம்பலாம் ஷாக் ஆகாத, உண்மையாதான் அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. இதை எப்படியாவது நிறுத்தணும். அதான் அண்ணன் டல்லா இருக்காரு, பார்த்தல. அண்ணனுக்கு சுத்தமா அவங்கள பிடிக்கலடா. ஏதாவது பண்ணணும்டா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்டா. நீ எதனா பிளான் இருந்தா சொல்லுடா. சொல்லிடல, ஏதாவது பிளானை போட்டுருவோம். எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடு, நான் வெளியில போயிட்டு எதனா பிளான் இருக்குதான்னு யோசிச்சுட்டு வந்து சொல்றேன். சரியா? மச்சான் சரிடா மச்சான், சீக்கிரம் பிளானை பண்ணுடா. டேய் நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட, நீ என்ன கேட்கறியோ வாங்கி கொடுக்குறேன்டா உனக்கு. எது கேட்டாலும் வாங்கி தருவியாடா? ஐயோ மச்சான், நீ எது கேட்கறியோ எல்லாமே வாங்கி தரேன். என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, எல்லாமே வாங்கி தரேன்டா. டேய் மாற மாட்டியே. இங்க பாரு, ஹாட்டு கோல்டு எது வேணாலும் கேட்பேன், எல்லாமே வாங்கி கொடுத்துரு. ஏன் ஃபாரின் சரக்கு கூட கேட்பேன், வாங்கி கொடுத்துருவல. டேய் மச்சான், இந்த கல்யாணத்தை நீ நிறுத்துறியோ இல்லையோ, அதுவாவே நின்னாலும் கூட உன்னை நான் தண்ணியாலே குளிக்க வைக்கிறேன்டா. என்ன வேணுமோ, ஃபாரின் சரக்கு தானே வேணும், கவலையை விடு மச்சான். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், வாயின் வர வச்சு உன்னை அதாலே குளிப்பாட்டிடுறேன், நீ கவலையப்படாத. ஆனா எங்களுக்கு தேவை இந்த கல்யாணம் நிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுடா மச்சான், சீக்கிரம் போய் ஏதாவது பண்ணு. டேய் மச்சான், இது போதுண்டா, நீ வாக்கு கொடுத்துட்டல, கண்டிப்பா செஞ்சிருவேன்னு தெரியும். இங்க பாரு, சீக்கிரமா போனை பண்ணி ஃபாரின் சரக்கு ஆர்டர் போட்டுரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நின்றுடும், நிறுத்திடுவேன் எப்படியா இருந்தாலும். அதனால சரக்கு வர சொல்லிடு, புரியுதா மச்சான்? சரக்கு முக்கியம் மச்சான், பாத்துக்க. அதுவும் ஃபாரின் சரக்கு முக்கியம் மச்சான், பாத்துக்க. டேய் எனக்கே ரொம்ப நாள் ஆசை ஃபாரின் சரக்கு போடணும்ட்டு. இதை சாக்கு வச்சு
2 பேரும் குளிக்கிறோம், கும்மால அடிக்கிறோம். ஓகே ஏன் மச்சான், டபுள் ஓகேடா. இங்க பாரு, ரெடி பண்ணிடு. இப்பவே போறேன், கல்யாணத்தை நிறுத்துறேன். சரியா? நீ கிளப்பு மாப்பு, போ போ. இங்க பாரியா மாமா, இதுக்கு மேல உட்காந்து இருந்தா வேலைக்கு ஆகாது. வா, நான் அம்மா கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம போய் பேசலாம். என் கூட நீ மட்டும் வா. ஐயோ மாப்பிள்ள, நல்லா முடிவு பண்ணிட்டியா? இங்க பாத்துக்க, இதனால வேற ஏதோ விபரீதம் வந்துடக்கூடாது. நல்லா முடிவு பண்ணிட்டல? ஐயோ மாமா, நான் நல்லா முடிவு பண்ணிட்டேன்யா. இதுக்கு மேல என்னாலும் தள்ளிப்பட முடியாது. வா, நான் நடந்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்ல போறேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறத அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லதான் போறேன். ஏன்னா இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் வந்து எனக்கு கட்டி பிடிச்சி அழுதுட்டு போறாயா. எனக்கு இன்னும் விட்டாதீங்க மாமான்னு எனக்கு கட்டி பிடிச்சி அழுதுட்டு போறாயா. அவளுக்கு என் மேல எந்த அளவுக்கு பாசம் இருந்திருந்தா கடைசி நிமிஷம் முதற்கொண்டு என் மேல அவன் நம்பிக்கை வச்சிருக்கான். அந்த நம்பிக்கை நான் வீணடிக்க முடியாது, வீணடிக்கவும் கூடாது. வா, நான் போய் அம்மா கிட்ட பேசலான்னு இருக்கேன். நீ மட்டும் என் கூட வாயா, அது மட்டும் போதும் மாமா. வா. எனக்கும் புரியுதுயா, உங்க வலி வேதனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சரி வா வா, அத்தை கிட்ட போய் பேசுவோம். நான் பேசுறேன், வா. ஐயோ டேய் கதிரே, சூர்யா எங்க இருக்கீங்க? எல்லாம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அண்ணா, சூர்யாண்ணா, சீக்கிரம் வாண்ணா. இங்க வாண்ணா, இங்க வந்து பாருண்ணா என்ன ஆச்சுன்னு. கதிரேண்ணா, சீக்கிரம் வாண்ணா. அம்மா குரல் தானே? அம்மாவும் தங்கச்சி ஏன் கத்துறாங்க? ஆமா மாப்பிள்ள, அத்தை குரல் மாதிரி தான் இருக்கு. வா, என்னன்னு போய் பாப்போம். ஆமாண்ணா, அம்மாவும் யாரும் என்ன கத்துறாங்க என்னன்னு தெரியலண்ணா. வாண்ணா போய் பாப்போம். சரி வாங்க, என்னன்னு போய் பாப்போம். வாங்க. என்னமாச்சு? என்னம்மா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஏய் யாழினி, என்னாச்சு? கேட்கறாங்க, பதில் சொல்லுங்க. அம்மா, அண்ணன் கேட்கறாங்களா? சொல்லுங்கம்மா, என்னமாச்சு? ஏமா அப்பா இப்படி படுத்துட்டு இருக்காரு? வா சூர்யா, பாருப்பா, அப்பா பாரு. அப்பா பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருக்காருப்பா. எனக்கு பயமா இருக்கு சூர்யா. என்னாச்சுன்னு பாரு, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு பாரு சூர்யா. என்னம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு அப்பாக்கு இப்படி ஆச்சு? என்னம்மா, சொல்லுங்கம்மா, என்ன நடந்ததுன்னு? ரொம்ப நேரமா அப்பாக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாருப்பா. வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு நான் கூப்பிட்டேன். ஆனா அப்பா இல்ல நான் சூர்யா கல்யாணத்தை பார்க்காம எங்கேயும் வர மாட்டேன், அவன் கல்யாணத்தை நான் கண்ணால பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டல் எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருப்பா. சொல்லிக்கிட்டே இருந்தாரு, திடீர்னு விழுந்துட்டாருப்பா. இப்ப பேச்சு மூச்சு இல்லாம இருக்காருப்பா. எனக்கு பயமா இருக்கு சூர்யா. என்னாச்சுன்னு பாரு சூர்யா அப்பாக்கு. ஆமாண்ணா, அப்பா நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே விழுந்துட்டாருண்ணா. எனக்கும் பயமா இருக்குண்ணா. அப்பாக்கு எதுவும் ஆகாதுல்லண்ணா. இங்க பாரு யாழினி, அழாத. அப்பாக்கெல்லாம் எதுவும் ஆகாது. சொன்ன கேளு. அம்மா, நீங்களும் அழாதீங்க, இருங்கம்மா. அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா, என்னன்னு பார்க்கலாம், இருங்கம்மா. டேய் கதிர், டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. மச்சான், நான் பண்ணிட்டேன். டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நல்லா வேலை பண்ண ஜீவா. கொஞ்சம் அவருக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காரு மாதிரி கேட்டுட்டு இரு. கவலைப்படாதீங்க மச்சான், நான் பாத்துக்கிறேன். நீங்க மாமாக்கு என்னாச்சுன்னு பாருங்க மச்சான். சரிடா. டேய், என்னடா ஆச்சு? அப்பாக்கு என்னடா ஆச்சு? பொறுத்து இருந்து பாரு, என்னன்னு உனக்கே தெரியும். டேய், என்ன ஒரு மாதிரி வில்லத்தனமா பாக்குறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லையே. சரி டாக்டர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன சூர்யா, என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சு? தெரியல டாக்டர், அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெஞ்சு வலின்னு சொன்னாங்களாமா. ஆனா ஹாஸ்பிட்டல் கூட்டத்துக்கு வரல போல இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னன்னு பாருங்களேன். ஓகே கூடம் பதறாதீங்க, என்னன்னு பாத்துறலாம். கொஞ்ச நேரம் இருங்க. டேய் மச்சான், உன் மொழியே சரியில்லை. ரொம்ப நேரமா நான் உன்னதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடந்ததுன்னு சொல்லிடுடா. அது நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு? டேய் இங்க பாரு, எல்லாம் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். சரியா? நீ கொஞ்ச நேரம் அமைதியா என்ன நடக்குதுங்கிறத மட்டும் வாட்ச் பண்ணு. சரியா? மச்சான், என்னடா பிளானு? டேய் எனக்கு மட்டுமாவது சொல்லுடா. சொல்லக்கூடாது, அது சீக்ரெட். சொன்னா அடி விடும். கொஞ்ச நேரம் அமைதியா பாருடா என்ன நடக்குதுன்னு. அதுக்குள்ள அவசரம். சரி, ஃபாரின் சாருக்கு ஆர்டர் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? டேய், எங்க அப்பாக்கு இப்படி இருக்கு, உனக்கு ஃபாரின் சாருக்கு கேக்குதா? மச்சான், வெளியில வந்த உனக்கு குமுறு கஞ்சி தாண்டி. டேய் என்னடா நடக்குது இங்க, சொல்லுடா. ஃபாரின் சாருக்கு ஆர்டர் பண்ண சொன்னதே மாமா தான்டா. முதல்ல சீக்கிரம் ஆர்டர் பண்ணு, அப்பதான் மாமா கண்ணு முடிப்பாரு. டேய் மச்சான், என்னடா சொல்ற? அதான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இரு, நடக்கிறத மட்டும் பாரு. சொல்லுங்க டாக்டர், என்ன டாக்டர், அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? என்னாச்சு அப்பாக்கு? சூர்யா, அப்பாக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். டாக்டர், என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. என்ன ஆச்சு அப்பாக்கு? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சூர்யா, பதறாதீங்க.
என்ன சொல்றேங்கிறது கொஞ்சம் தெளிவா கேளுங்க. அப்பாவுக்கு சிவியர் அட்டாக் வந்திருக்கு. சிவியர் அட்டாக்னால அப்பாக்கு இப்ப கான்ஷியஸ் கிடையாது. என்ன சொல்றீங்க? அப்பாக்கு கான்ஷியஸ் கிடையாதுன்னா என்ன சொல்றீங்க? இருங்க சூர்யா, நீங்க பதற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்பா இப்ப ஹாஃப் கான்ஷியஸ்ல தான் இருக்காங்க. அதாவது அரை மயக்கத்துல இருக்காங்க அவங்க. இங்க என்ன நடக்குது ஏதுன்னு அப்பாக்கு எதுவும் தெரியாது. இங்க பாருங்க, அவரை இப்படியே விட்டுட்டீங்கன்னா அவருக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, இல்ல கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. டாக்டர் என்ன ஏதோ சொல்லிட்டே போறீங்க. என்ன டாக்டர் என்ன ஆச்சு அப்பாவுக்கு? இங்க பாருங்க சூர்யா, அப்பாக்கு என்ன ஆச்சுங்கறத நான் சொல்றதை விட இனிமே அப்பாக்கு என்ன பண்ணணும்ங்கறத சொல்றேன். அதை பண்ணுங்க. அதை பண்ணீங்கனாலே உங்க அப்பா சீக்கிரம் கியூர் ஆயிடுவாங்க. சொல்லுங்க டாக்டர் என்ன பண்ணணும்? இங்க பாருங்க சூர்யா, அப்பாவை இப்ப நீங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றதை விட வீட்ல வச்சு பாத்துக்கோங்க. இந்த அட்மாஸ்பியர்ல அவர் இருந்தாதான் சீக்கிரம் கியூர் ஆவாங்க. அதை விட மெயின் திங், அவருக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க பக்கத்துல இருக்க வைங்க. அவங்க பக்கத்துல இருந்தா மட்டும்தான் உங்க அப்பா சீக்கிரம் கண் முழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. துளசி 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 டாக்டர் அப்பா துளசி துளசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் துளசிங்கிற பேரை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமா, யார் இந்த துளசி? அவ இவரோட தங்கச்சி பொண்ணு டாக்டர். அப்பனா ஒரு பண்ணுங்க, அவங்களை கூட்டிட்டு வந்து பக்கத்துல இருக்க வைங்க. அவங்க பக்கத்துல இருந்தா உங்க அப்பா மேபி கண் முழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்கள ரெகுலரா பார்க்க வைங்க. அவங்க வந்து அப்பா கிட்ட பேசுற மாதிரி பண்ணுங்க. டெய்லியும் அவங்களே வந்து அப்பாவை பார்க்கணும், பேசணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்க அப்பா சீக்கிரம் கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் சொல்றேன்னா, அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னா உங்க அப்பா ரொம்ப தவிக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட இருந்தா உங்க அப்பா சீக்கிரம் கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இங்க பாருங்க சூர்யா, நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு. உங்க அப்பா சீக்கிரம் கியூர் ஆகிறதும் ஆகாததும் உங்க கையில தான் இருக்கு. பாத்துக்கோங்க. அவருக்கு இப்ப வந்திருக்க அட்டாக் சிவியர் அட்டாக். இதனால அவருக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். சீக்கிரம் இந்த ஸ்டேஜ்லயே அவரை குணப்படுத்த பாருங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சூர்யா, என்னப்பா டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கேப்பா. அம்மா பயப்படலாம் எதுவும் இல்லம்மா. அதான் டாக்டர் கிளியரா சொல்லிட்டாங்கல்ல. இங்க பாருங்க, அப்பா கூட துளசி இருக்கிறது தான் நல்லது. துளசி பாத்துக்கிட்டோம் அப்பாவை. அப்பதான் அப்பா சீக்கிரம் கண் முழிப்பாங்க. பாத்துக்கிட்டு துளசியை பாத்துக்கிட்டு எனக்கு இவர் சீக்கிரம் கண் முழிச்சா போதும். எனக்கு என் வீட்டுக்கார கண் முழிக்கணும். நீங்க பாருங்க, என்ன பாருங்க, உங்க பருவதம் வந்திருக்கேங்க. நீங்க பாருங்க, எனக்கு கண்ணை திறந்து பாருங்க. நம்ம பிள்ளைங்க இங்க தாங்க இருக்கிறாங்க. எங்க தயவு செஞ்சு என்ன பாருங்க. இங்க பாருங்கம்மா, நீங்களா கொஞ்சம் வெளியில இருங்களேன். அவர் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நீங்க கொஞ்சம் வெளியில போங்க. அம்மா பாப்பா, உங்க அம்மா கொஞ்சம் கூட்டிட்டு வெளியில போங்க. சரிங்க டாக்டர். அம்மா வாங்கம்மா, வெளியில போவோம். அதான் டாக்டர் செக் பண்ணணும்னு சொல்றாங்களே, வாங்கம்மா போலாம். இல்ல, நான் இவரை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். என்ன கண்ணை திறந்து பாருங்க. நான் உங்க பருவதம் வந்திருக்கேங்க. அம்மா சொன்னா கேளுங்கம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாது. நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. டாக்டர் ஃபுல் செக்அப் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கம்மா. சூர்யா, அப்பாக்கு எதுவும் ஆகாது இல்ல? அப்பா நம்ம கூட தானே இருப்பாரு. எதுவும் ஆயிடாது இல்லடா? அம்மா அப்பாக்கு எதுவும் ஆகாது. நான் எதுவும் ஆக விட மாட்டேம்மா. நீங்க போங்க. யானி அம்மா கூட்டிட்டு வெளியில போமா. சரிண்ணா. வாங்கம்மா, நம்ம வெளியில போலாம். வாங்கம்மா. சரி, நான் போறேன். சூர்யா டாக்டர் கிட்ட கேளுனா இவர் எப்ப கண்ணு முழிப்பாருன்னு. இன்னைக்கு இவர் கண்ணு முழிக்கணும்டா. இன்னைக்கு எப்படியாவது இவர் கண்ணு முழிக்கணும். சீக்கிரம் கண்ணை திறந்து பாருங்க. அம்மா அப்பாக்கு எதுவும் ஆகாது. சொன்னா கேளுங்க. நீங்க போங்க. அப்பாடா, கதவை தாப்பால் போட்டுட்டேன். சார், டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆமாடா பிள்ளைங்களா, உங்க அப்படியே தான். I'm very happy. Start music.